அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் அஸ்ரா vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் உங்கள் எல்லாரோட துவாவால். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோஸ் இது பண்ணி ஒரே இஃப்தார் மினி விலாகாகவே போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு இதாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்க, அதை பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைபும் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இது வந்து போகிற 7 அன்னைக்கு சஹருக்கு எடுத்த வீடியோ தான். ஒரு 2 நாள் எடுத்த வீடியோ தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிஹாலுக்கு மட்டும்தான் நான் சாப்பாடு இது பண்ணிகிட்டு இருந்தேன். ரைஸை வந்து குக் பண்ண வச்சுட்டு நைட்டே பிள்ளைக்கு வந்து ஒரு முட்டை வேக வச்சு கிரேவி பண்ணி எடுத்தும் வச்சுட்டேன். ஸோ அதை சூடு பண்ணிவிட்டு பிள்ளைக்கு கொடுக்குற வேலை தான். அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு இதெல்லாம் கொஞ்சம் காலியாக இருந்துச்சு தக்கரில். அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மற்ற கிராசரி இதெல்லாமே கொஞ்சம் காலியாக இருந்தது அஞ்சரைப்பட்டியில். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு பாத்திரம்லாம் கொஞ்சம் கழுவுற வேலைலாம் இருந்தது. சஹரில் எழுந்திரிச்சு வந்து நம்ம கொஞ்சம் பாத்திரம்லாம் கழுவி காலையிலேக்கு உள்ளதெல்லாம் எடுத்து வச்சுட்டா ஈஸியாக இருக்கும். எந்திரிச்சதுக்கப்புறம் எல்லாருக்குமே உள்ளது தானே. அந்த மாதிரி நானுமே வந்து நைட்டு கொஞ்சம் இது பண்ணிவிட்டு சஹரில் உள்ளதையுமே வந்து எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ வந்து அன்றைக்கி இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப இன்னமும் கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு எனக்கு. நான் நோன்பு வைக்கல, பிள்ளை மட்டும் நோன்பு வைக்கிறான். ஸோ அதனால் வந்து எனக்கு அது ஒரு இதாக இல்லாமல் மற்ற வேலைகளெல்லாம் கொஞ்சம் கவனம் இது பண்ணி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ ரைஸ் அதுக்கெல்லாம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நானுமே மற்ற ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு பிள்ளைக்கு வந்து சாப்பிட போய் எழுப்பி விட வந்துட்டேன். நான் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 4 மணிக்கு தான் அவனை எழுப்புவனே. கொஞ்சம் லேட்டாக, ஏன்னா ஸ்கூல் இருக்குது இல்லையா. ஸ்கூல் இருக்கிற டைமில் பிள்ளைங்களை இது பண்ண முடியாதுன்ட்டு நான் அந்த மாதிரியே தான் அவனை லேட்டாக கொஞ்சம் இது பண்ணுவேன். அவனும் அதுகளில் எந்திரிச்சிட மாட்டான். ஏன்னா பிள்ளைங்க அசதியாக தான் தூங்குவாங்க இல்லையா. சமயம் முட்டை கிரேவி இருந்துச்சு இல்லையா, அதையுமே எடுத்து சூடு பண்ணி பிள்ளைக்கு ஒரு இதில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அவர் எந்திரிச்சு வந்தோடனே சாப்பிட்டு வச்சு கொடுத்துட்டு மற்ற வேலையை இது பண்ணிட வேண்டியது தான். பிள்ளை எந்திரிச்சு வந்துட்டார். கூடவே வந்து கொஞ்சம் முட்டை மாஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தேன். ஆனால் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா 2 முட்டையெல்லாம் வேணாம், எனக்கு இந்த முட்டை மாஸ் மட்டும் போதும், கிரேவி பண்ணின முட்டை வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னா வந்து அது கொஞ்சமாகவே சாப்பிட்டு சாப்பிட்டு இதுக்கு இப்போ இதாகிடுச்சு. அவருக்கா பிடிச்சிருந்தா சாப்பிடுவார். எக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன்றுக்கு மேலே தாண்டாது. அவர் ஏதாவது ஒன்று ஆக்குனது இல்லாக்கட்டி ஃப்ரை பண்ணது அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். மற்ற சிக்கன்லாம் கொடுத்தீங்கன்னா கூட அதையுமே லிமிட்டு தான். பார்க்க தான் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்பானே தவிர சாப்பாட்டில் உட்காந்தோடனே அவருக்கு இதாக போயிடும். சரி, பிள்ளைக்கு வந்து சாப்பிட எடுத்து வச்சு கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு ஓகே வேலை இல்லை இல்லையா. அதனால் கொஞ்சம் டைனிங் டேபிளில் வச்சுருந்த பீங்கான் கோப்பை எல்லாத்தையுமே செல்ஃபில் அடுக்கி வைக்காமலே அப்படியே வச்சுட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி கொஞ்சம் அதெல்லாம் எடுத்து நவத்திடலாம். கொஞ்சம் டைனிங் டேபிள் நம்மளோடது நார்மல் சைஸ் இது தானே, மற்ற இதெல்லாம் கொண்டு வந்து வச்சாலே அடைச்சிக்குது. கிளாஸ் இப்போ வந்து இஃப்தாருக்கு வந்து நம்ம ஜூஸ்க்காக இருக்கட்டும் மற்ற டெசர்ட் இதுக்குன்னு தனித்தனி செட்டாக எடுத்து அது வேறு இடம் ஃபுல்லாக இருக்கா. ஸோ அதனால் என்னென்னாக்கா அந்த பீங்கான் தட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் ஷெல்ஃபில் வச்சுட்டேன், அடுக்கி வச்சுட்டேன். பேலன்ஸ் இஃப்தாருக்கு டைமுக்கு என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து டைனிங் டேபிளில் வச்சுட்டேன். ஏன்னா எடுக்கக்குள்ள ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. ஷெல்ஃபில் அது வந்து மேலே ஏற்றி வைக்கிறதுக்காக நான் அவர் சாப்பிட்டதுக்கெல்லாம் நிஹால் வந்துட்டான். கொஞ்சம் அவனுமே எனக்கு ஹெல்ப் பண்ணான். எல்லாமே பீங்கான்லாம் பார்த்து பத்திரமா எடுத்து கொடுப்பா. பல வருஷமாக அம்மா பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்கேன், போட்டுக்கிட்டு விடாதீங்கன்னு. அப்போ தான் அவன் விளையாட்டு காட்டுறான். அதோட எல்லாத்தையுமே இது பண்ணி சரி பண்ணிவிட்டு செல்ஃப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அவனை அனுப்பி விட்டுட்டேன். நான் வீட்டெல்லாம் கூட்டிகிட்டு சரி பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே வந்து பார்க்குறேன். புள்ள வந்து அதுக்கெல்லாம் தொழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. வாங்க சொல்லிட்டா. ஸோ நம்ம நோன்பு இல்லைங்கிறதுனால நான் உள்ள வேலையாக இருந்துட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பிள்ளை வந்து தொழுதுகிட்டு இருந்தார். பாட்டியாகவும் பேரனும் உட்காந்து தொழுதுட்டு ஓதிக்கிட்டு இருந்தா. சரி, அதோட வந்து சீக்கிரமாக ஸ்கூலுக்கு இது பண்ணலையே, அதனால் வாங்க சொன்னதோட தொழுவிட்டான். இல்லை தொழுதுட்டு எல்லாம் படுத்தாச்சு நேரத்தோட. ஏன்னா அப்போ படுத்தாக்கா திரும்ப வந்து ஒரு 7:30க்கு போல் எழுப்பி விட்டோன்னா ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு அவனுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. அதனால் ஸோ அதை கொஞ்சம் நேரம் வந்து பண்ணிவிட்டு எல்லோரும் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் போல் சும்மா பேசிக்கிட்டு இருந்துட்டு அதோட படுத்தாச்சு. ஸோ காலையிலைக்கு உள்ளதெல்லாம் என்னென்னது எடுத்து எல்லாம் வச்சுட்டேன்னு அம்மாட்ட சொல்லிவிட்டு நாங்களுமே படுத்துட்டோம். சஹர் டைமில் எப்போவுமே எதுவும் ரொம்ப வந்து ஸ்பெஷலாக எதுவுமே இது பண்ணிக்கிறது கிடையாது. அவன் என்ன கேட்குறானோ அதை தான் நான் செஞ்சு கொடுத்துட்றது. அதனால சஹர் டைமில் ரொம்ப எனக்கு சமைக்கிறதுக்குன்ட்டு ரொம்ப இது பண்ணிக்க மாட்டேன். எதாக இருந்தாலும் இஃப்தார் டைமில் அவன் என்ன கேட்குறானோ அதை தான் ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்குறது. அதனால் சஹரில் வந்து ஓரளவுக்கு சிம்பிளாகவே தான் மேக்ஸிமம் அப்படி தான் இது பண்ணிக்கிறதுன்னு வைங்களேன். அதை முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து தூங்கியாச்சு. சீக்கிரம் படுக்கணும்னு தூங்கிட்டோம். அன்றைக்கி ஸ்கூல் வேறு போகல, லீவ் போடுற மாதிரி ஆகிடுச்சு லேட்டாக எழுந்திரிச்சதுனால. ஸோ அன்றைக்கி வந்து சரி நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதோட நிஹாலோட ஷாப்பிங் ஒர்க்கை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி கிளம்பிட்டோம். ஒரு 3:30 அசருக்கு அப்புறம் தான் கிளம்பணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து காரைக்காலில் டெக்காரஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அங்கே வந்து நான் வந்து பார்த்ததே இல்லை. என் ஃப்ரெண்டு எல்லாம் நிறைய பேர் சொன்னதுனால
இங்கே வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிஹால் அழைச்சிட்டு வந்துட்டேன். ஏன்னா நிஹாலுக்குள்ளதை நான் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் நம்மளோட இதை பார்த்துக்கலாம், ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். நம்மளுக்கு எதுவும் பார்க்க விட மாட்டான். அதனால் அவனோட ஒர்க்கை அவன் லீவில் இருக்கிறதோட முடிச்சிடுவோன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். வெல்கம் இதே பார்த்திங்கன்னா செமையாக இருந்துச்சு. என்ட்ரன்ஸில் அந்த இது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி அங்கே உள்ள ஸ்டாஃப்ங்க எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக கவனிச்சுக்கிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு. நான் ஃபஸ்ட் டைம் வந்து நிறைய கடைக்கெலாம் நம்ம போயிருக்கோம். ஆனால் இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அவங்க கவனிக்கிற விதமும் சரி பிடிச்சிருந்தது. கலெக்ஷன்ஸும் சொல்லவே வேணாம், அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே நல்லா இருந்தது. கலெக்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோடய செக்ஷன், அதாவது நம்ம செக்ஷன் போய் நான் பார்க்கவே இல்லை. நிஹாலுக்குள்ள செக்ஷன் மட்டுமே தான் பார்த்தேன். ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்குது ரேட் எல்லாமே. நல்லா இருந்தது. நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது நம்ம போனோம் இப்போ ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிறதுக்கு வந்து காலியாக போயிருக்கோம். நம்ம மிச்சப்பட்டது கழிப்பட்டது அப்படின்ட்டு இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்துச்சு. எல்லாத்தையுமே எடுத்து போட போட நிஹாலோ இது நல்லாயிருக்கு, அது நல்லாயிருக்கு, என்னடா நீ இப்படிலாம் சொல்ல மாட்டியேடா அப்படிங்க, எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அந்தளவுக்கு வந்து குவாலிட்டியாக நல்ல ஒரு இதாக இருந்துச்சு, பிராண்டடாக நல்லா இருந்தது. கிளாத்தெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. கலர்ஸாக இருக்கட்டும், டிசைன்ஸாக இருக்கட்டும், ஷர்ட்லாம் பசங்களுக்கு அமைகிறதே ரொம்ப இது. இப்போ நம்மளுக்கு கூட எதாக இருந்தாலும் நம்ம காசை போட்டு வெளியில் இது பண்ணாலுமே நமக்கு கேர்ள்ஸுக்கு, பொம்பளை பிள்ளைங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு கூட செட் ஆகிடும். பசங்களுக்கு அமைகிறது ரொம்ப கஷ்டம். நான் நிஹாலுக்கு வந்து ரொம்ப இது பண்ணுவேன், சின்னதாக போயிடும், இப்படி செட் ஆகாது, ஏதோ ஒரு விருப்பத்துக்கு இது இல்லாமல் எடுத்துக்கிட்டு வர மாதிரி இருக்கும். பட் இந்த தடவை வந்து பார்த்திங்கனாக்கா அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே இங்கேயே முடிஞ்சிடுச்சு. அவனுக்கு ஒரே இடத்துல ஷாப்பிங் வந்து முடிச்சிட்டாச்சு. அவனுக்கு ரொம்ப ஹாப்பி. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ். டெக்காரஸில் எல்லாமே கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கு. எனக்கு பிடிச்சி இருந்தது. எனக்கு ஓகே நல்லா இருக்குது அப்படிங்கும்போது நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும், சொல்லணும் இல்லையா? எனக்கே ஃப்ரெண்டு சொன்னாங்க. அப்போ நான் போய் பார்த்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது நான் உங்களுக்கு சொல்லாமல் இருப்பேனா? ஸோ அதனால தான் முன்னாடியே இந்த இதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப ரேஞ்ச் எல்லாமே ரொம்ப கரெக்டான ஒரு இதுக்காக இருந்துச்சு. ஸோ டெக்காரஸில் வந்து பாருங்கள், பசங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. நம்மளுக்கான கலெக்ஷன்ஸுமே நல்லா இருக்குது. பட் டைம் இல்லை, அவனை வச்சுக்கிட்டு பார்க்க முடியாதனால நான் கிளம்பிட்டேன். ரொம்பவே நீங்கள் இது வரைக்கும் வந்திருக்கீங்களா? ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 6 மந்த்தோ 5 மந்த் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஷாப் வந்து ஓப்பன் பண்ணி. நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறேன் இல்லையா? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக டெக்காரஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சது நம்ம ரமலானுக்கு வந்து இதுக்கு வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க. நல்லா இருந்துச்சு. அதுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது என்னங்கிறத லாஸ்ட்டில் அப்புறமா காட்டுறேன் உங்களுக்கு. எனக்கு இந்த இதுதான் செட்டிங்ஸ் தான் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதை கொஞ்சம் நேரம் நின்று எல்லாம் பார்த்துட்டு அவங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ரொம்ப இதாக பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க எல்லாமே பேசின விதம், கவனித்தது எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா இருந்தது. டெக்காரஸில் வந்து அவனுக்குள்ளே எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஆப்போசிட்டில் வந்து ஒரு செப்பல் கடை இருந்தது. ஷூ டைப்பில் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஓகே, என்னடா இடையில நீங்களே பார்த்துருப்பீங்க, ரோட் சைட் ஷாப்பிங்லாம் போனப்போ அவன் வந்து அந்த 100-150க்குள்ளே அந்த ஒரு மாதிரியான செப்பல் தான் வாங்கி போட்டுக்கிட்டே இருப்பான். ஸோ இந்த தடவை ஒழுங்கானதாக வாங்கிக்கோன்னு சொன்னதுனால இங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருந்தார். அவருக்கு என்ன பிடிச்சிதோ அது வந்து ரொம்பலாம் டைம் எடுத்துக்கல. நான் கூட ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், ஷாப்பிங் ரொம்ப நேரம் ஆணுச்சுனாக்கா வெளியில் நம்ம வந்து எங்கேயாவது எனக்கு இஃப்தாருக்கு வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு. பட் போய் கொஞ்ச நேரத்தில் வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு. போனால் பார்த்தான், சூஸ் பண்ணிட்டான், வேலை முடிஞ்சுச்சு. நானுமே சரி வளர்த்து வளர்த்து ஷாப்பிங் பண்ணவே மாட்டேன். பெரட்டி பெரட்டி பார்க்குறதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அதுமாதிரி நிஹாலுமே இந்த தடவை கரெக்டாக இதுதான் அப்படின்னு சொல்லி ஓகே அப்படின்னு சொல்லிட்டான். அது எல்லாத்தையுமே வந்து வந்து கால் பண்ணியிருந்தா ஹாய்களுக்கு எல்லாத்தையுமே என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட்க்குமே வீடியோ கால் போட்டு எல்லாத்தையுமே காட்டிட்டேன். அந்த ஹாட் பாக்ஸ் காட்டினேன் இல்லையா, அதை தான் கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. பரவாயில்ல, ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. அந்த இதோட அந்த டே முடிஞ்சிருச்சு. இடையில வந்து சண்டே வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த கிளிப்பிங்ஸும் எடுக்கல, எதுவுமே இது பண்ணலை. சிம்பிளாக தான் அன்றைக்கி டே போயிட்டுருந்துச்சு. இது வந்து பொற 9 நோன்பு அன்னைக்கு இஃப்தாருக்கு ரெடி பண்ணது தான். இது வந்து என்ன ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன்னாக்கா, கிளாஸ் நூடுல்ஸ் இருக்கும் இல்லையா, கிளாஸ் நூடுல்ஸ் வந்து அதில் ரெசிபி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரைஸ் பேப்பர் ரோலும் கிளாஸ் நூடுல்ஸும் இருந்துச்சு. ரைஸ் பேப்பர் ரோல் ஷீட் இருக்கு இல்லையா, அதுவும் கிளாஸ் நூடுல்ஸும் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு இன்றைக்கி வந்து நிஹாலுக்கு இது பண்ணி கொடுக்கலாம், அது நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னதோட அவருக்கு அதே ஆர்வம் தாங்கலை. அவர் தான் இது வந்து எனக்கு இது செஞ்சு கொடுன்னு ரொம்ப பார்த்ததோட எனக்கு இதில் செஞ்சு கொடுமா, வீடியோஸ் தான் நிறைய பார்த்துருக்கேன், எப்படி இருக்கும்ன்ட்டு ரொம்ப ஆர்வமாக பிள்ளை இது பண்ணிக்கிட்டு இருந்தான். சரி, இன்றைக்கி வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கையில் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே இது பண்ணிவிட்டு நம்ம செய்யலான்னு எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. இது எப்படிடா செய்கிறதுன்னு வீடியோஸ் நிறையா பார்த்தேன்.
நான் பார்த்துக்கிட்டு இது எப்படி ஆக்சுவலாக இந்த ஷீட்டை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மெயினாக நம்மளுக்கு தெரியணும் இல்லையா. இங்கே வந்து லோக்கலில் இதெல்லாம் கிடைக்குதா, கிளாஸ் நூடுல்ஸாக இருக்கட்டும், ரைஸ் பேப்பர் ஷீட்டெல்லாம் கிடைக்குதான்னு தெரியல. சரி எப்படின்ட்டு நான் வீடியோ செக் பண்ணிட்டு தான் செஞ்சேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸ் நூடுல்ஸ் பேப்பர் இந்த ஷீட்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கும் அது செய்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. அதனால தான் இந்த ரெசிபியை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வெஜிடபிள்ஸ் எல்லாமே கையில் இருந்தது. பெல் பேப்பர் ரெட் கலராக இருக்கட்டும், அது வந்து வெள்ளை வெங்காயமும் இருந்துச்சு. எல்லாமே இது பண்ணிவிட்டு காய்கறியெல்லாம் கிடுக்கிட்டுன்னு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 3 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணேன். சீக்கிரம் முடிஞ்சிடும், ரெடிமேடு தானே அப்படின்னு நினச்சிட்டு, இருந்தாலும் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுற வேலை இருக்குது இல்லையா. அதனால் அது எல்லாத்தையுமே இது பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு செய்கிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு டைமு. எனக்கு ரொம்ப ஆசை, அந்த ரைஸ் பேப்பர் ஷீட் இருக்கு இல்லையா, அதை வந்து அது எப்படின்னா அந்த ரோல் பண்ணுறது, அது நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அதை செய்கிறதுக்கு எனக்கே ரொம்ப ஆசை. ஸோ தேவையான காய்கறி எல்லாமே கட் பண்ணியாச்சு. வெள்ளை வெங்காயம் அண்ட் பூண்டு கொஞ்சம் நிறைய குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். காய்கறி வந்து கோஸ், கேரட்டு அண்ட் வந்து பெல் பேப்பர் அதுவுமே வந்து எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அப்புறம் வந்து ஒரு கிளாஸ் நூடுல்ஸில் வந்து ஒரு இது மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஒரு இதை மட்டும் எடுத்துட்டு வெது வெதுப்பான ஒரு வார்ம் வாட்டர் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் எடுத்து அதில் ஊற்றி செத்த நேரம் அப்படி கொஞ்சம் நேரம், ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம் அந்த வாட்டரில் வந்து அது கொஞ்சம் இருந்தால் போதும். கொஞ்ச நேரத்துலேயே அது வந்து ஒரு மாதிரி கிளாஸாக அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு மாதிரியாக இருக்கும். செத்த நேரம் அப்படி ஒரு 5 நிமிஷம் நான் வந்து கொஞ்சம் 5 நிமிஷமே தான் வச்சுருந்தேன். வீடியோஸ்லாம் டக்குன்னு போட்டு டக்குன்னு எடுத்துடுறாங்க. ரொம்ப ஹீட்டாக தண்ணி ஊற்றி நான் கொஞ்சம் வார்ம் வாட்டர் இது பண்ணி லேசாக ஊறட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அது வந்து ஃபுல்லாக இதாக இருக்கும் இல்லையா, அதை கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து இது பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம செய்கிற கிரேவியில் இதை சேர்த்துக்கலாம். இது தனியாக அப்படியே ரெசிபியாக இது பண்ணி கிளாஸ் நூடுல்ஸை சாப்பிட்றாங்க. பட் அதை வந்து அந்த ரோலில் வச்சு இது பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த சேர்த்த மாதிரி செஞ்சுருந்தேன். ஸோ கடாய் நல்லா ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் விட்டுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு வந்து அது கூட சேர்த்துட்டேன். கார்லிக் நல்லா வந்து கொஞ்சம் ஸ்மெல் வர வரைக்கும் அதை ரோஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு அது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வந்தோடனே ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தாலே அதே இது பண்ணிட்டேன். வெள்ளை வெங்காயம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சாலட்டாக இருக்கட்டும், மற்ற மாதிரி ஸ்ப்ரிங் ரோல்லாம் பண்ணுறதுக்கு செஞ்சால் அந்த டேஸ்ட் அண்ட் வந்து ஸ்மெல் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ரெசிபியே ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் அந்த வெள்ளை வெங்காயத்தோட டேஸ்ட்டும் ஸ்மெல்லும். அது நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி கொஞ்சம் கிளாஸ் டைப்புக்கு வந்தோடனே கட் பண்ணி வச்சுருந்த கேரட் அண்ட் வந்து மிளகா அண்ட் அதுக்கப்புறம் வந்து கோஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இது பண்ணிக்கிட்டேன். ரொம்ப டீப்பாக வந்து குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்மளுக்கு வந்து ஸ்டஃபிங்க்கு தானே. அதனால் ஓரளவுக்கு குக் ஆகுனா போதும். அதுக்குன்னு ரொம்ப கிறிஸ்பியாக நறுக்குன்னு இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக நான் வந்து வதக்கி எடுத்துக்கிட்டேன். கூடவே வந்து நான் கார்ன் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அது இன்றைக்கி எனக்கு கரெக்டாக யூஸ் ஆகிருந்துச்சு. ஸோ இதையும் அது கூட சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஸ்வீட் கார்னுமே கொஞ்சமாக இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கிட்டேன். உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா வந்து ஹை ஃப்ளேம் வச்சே நான் வந்து வதக்கி விட்டுக்கிட்டேன். கொஞ்சம் அந்த காய்கறி வந்து உப்போடு சேரும்போது கொஞ்சம் மடங்கி வரும் இல்லையா, அதனால் 2-3 நிமிஷம் மட்டும் லிட் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி அந்த உப்போடு சேர்ந்து நல்லா குக் ஆனதோடு எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் கொஞ்சம் கொஞ்சமாக நான் எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். சோயா சாஸ் வந்து ஓரளவுக்கு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கும் டொமேட்டோ சாஸ் அப்பங்க வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் நிறையா இல்லை, இடையில எடுத்து யூஸ் பண்ணிட்டதுனால சோயா சாஸ் அண்ட் டொமேட்டோ கெச்சப் அண்ட் வந்து செஸ்வான் சாஸ் இல்லைனா பீஸா சாஸ் எதாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் அப்புறம் வந்து பாஸ்தா சீசனிங் இருந்தது, அதையுமே நான் அது கூட சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாமே சேர்த்ததுனால வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணிக்கல. பிளாக் பெப்பர் வேணாலும் நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். பிளாக் பெப்பர், ஒயிட் பெப்பர் எது வேணுமே ஆட் பண்ணிக்கலாம். பட் பாஸ்தா சீசனிங் அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டதுனால ஓகே இதுவே போதும், சாஸ்லாம் இது பண்ணதுனால டேஸ்ட்டுக்கு ஓகே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிட்டேன். நல்லா கொஞ்சம் பெரட்டி ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா பெரட்டினதுக்கப்புறமா நூடுல்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் வந்து ஆட் பண்ணும்போது நல்லா ஃப்ளேம் வந்து ஹை பண்ணி வச்சுக்கோங்க. ஹையில் வச்சுட்டு நல்லா அந்த வெஜிடபிள்ஸோடு சேர்ந்து நல்லா பிரண்டு வரட்டும். ஸோ இந்த அளவுக்கு அந்த சாஸ் அந்த காய்கறி எல்லாமே சேர்ந்து கிளாஸ் நூடுல்ஸோடு சேர்ந்து நல்லா இதாச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அது ஒயிட்டாக அவ்வளோதான் இருந்துச்சு. அதில் வந்து சேர்த்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த நூடுல்ஸோட இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. அதெல்லாம் ரெடி பண்ணி அப்படியே அவ்வளோதான் முடிஞ்சு. நம்ம ஸ்டஃபிங்குள்ளது ரெடி பண்ணியாச்சு, ஒரு பக்கம் எடுத்து வச்சாச்சு. இந்த ஷீட்டை வந்து ஒரு பவுலில் நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். சுத்தமாக நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த ஷீட்டை லேசாக இப்படி எல்லா பக்கமும் நல்லா இதாகிற மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப அப்படியே தண்ணியில் போட்டால் அப்படியே கொலன்னு போயிடுதுன்னு சொல்லி காட்டினாங்களா, ஓகே நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுவோன்னு சொல்லிட்டு லேசாக அந்த ஃபுல்லாக அந்த தண்ணி வந்து அந்த ஷீட்டில் ஃபுல்லாக இதாகிற மாதிரி
லேசாக அந்த ஷீட் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஃப்ளெக்சிபிளாக லேசாக அதாகும், ட்ரான்ஸ்பரண்ட்டாக போயிடும். இதை வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே அதில் இருக்கிற மாதிரி கண்ணுக்கு தெரியாது, அந்தளவுக்கு அது இருந்தால் போதும். அதுதான் கரெக்டான ஒரு இதாக இருக்கும். ஸோ அந்த ஷீட்டில் வந்து நம்ம ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணி வச்சுருந்ததை வந்து வச்சுட்டு நம்ம ரோல் பண்ண வேண்டியது தான். ஸோ அந்த ஷீட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக நம்மளுக்கு ஸ்டஃபிங் எடுத்து வச்சுட்டு இப்போ ரோல் பண்ணிடலாம். அந்த தண்ணியில் வச்சு நம்ம இது பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷீட்டை வந்து ரொம்பவே நம்மள ஒரு மாதிரி சாஃப்டாகிடுச்சு. அதை வந்து எனக்கு ரொம்ப அது செய்யும்போது தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தது. ஏன்னா அது கிழிஞ்சிக்கவும் கூடாது, பார்த்து நிதானமாக இது பண்ணணும் இல்லையா? அதனால் அது பார்த்து பார்த்து செஞ்சேன். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வேறு எதுவுமே அதை ஸ்டிக் பண்ணுறதுக்குலாம் இது பண்ண வேண்டியதே இல்லை. அது ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டாக ஒரு மாதிரி புசு புசுன்னு ஒரு மாதிரியா இருந்தது அந்த ஷீட். அப்படி ரோல் பண்ணி அப்படி எடுத்ததும் ஒட்டிக்கிடுச்சு. ஸோ அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரோலு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்கு இப்போ டைம் நிறைய இதாகிடுச்சா, அதனால் நோன்பு திறக்கிறதுக்கு தேவையானதுக்கு மட்டும் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டேன் நான். இதே மாதிரி ஒவ்வொரு ஷீட்டையும் எடுத்து நம்ம வந்து வாட்டரில் டிப் பண்ணி எல்லாத்தையுமே ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த ரெசிபி பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வேலையாக இருந்தது. இந்த ஷீட்டை வந்து வாட்டரில் டிப் பண்ணி எடுக்கிறதும், இந்த நூடுல்ஸை வந்து வார்ம் வாட்டரில் வச்சுட்டு அதை கட் பண்ணுறதும் தான் ரொம்பவே எனக்கு பிடிச்ச ஒரு வேலையாக இருந்தது. அது ரொம்ப ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங்காக பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சா. அது என்னமோ சின்ன பிள்ளைத்தனமாக நான் இது பண்ணியிருந்தேன். அதுக்கெல்லாம் நிஹால் வந்து பார்த்திங்கனாக்கா, நான் பார்க்கவே இல்லையே, பிள்ளை வந்து தொழு கிளம்பி வெளியே போயிட்டானா, நான் பார்க்கவே இல்லை, இந்த ரோல் செய்யும்போது பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேனே, நான் மிஸ் பண்ணிட்டேனேன்னா. சரி இரு, அடுத்த ரவுண்டு செய்யும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்லையா, அப்படி ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இந்த ஷீட் எப்படி செய்கிறதுன்னும் நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் அது எனக்கு கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷீட் இது பண்ணுறதும் நம்ம ரெடிமேடாக இது பண்ணிக்கலாம். அப்பப்போ இந்த ரொம்ப இது முருண்டு இல்லாமல் ரெடிமேடாக எப்படி ரைஸ் பேப்பர் ரோல் செய்கிறதுன்றோ அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாமே ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரோலை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இதை வந்து ஆயிலில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்டீம் பண்ணாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து எனக்கு ஸ்டீம் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டு வேண்டாம், மொதல் செய்கிறதே பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்துலான்னு சொல்லிட்டு தான் ஃப்ரை பண்ணிட்டேன். கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சு தான் நான் ஃப்ரை பண்ணேன். அப்போ வந்து அந்த ஷீட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பபுள்ஸ் மாதிரி ஒரு மாதிரி பஃப்னு கிளாஸ் மாதிரி இருந்துச்சு. நல்லா இருக்குது, அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எல்லா பக்கமும் வந்து சைட் கார்னர்ஸ் அந்த இது எல்லாமே வந்து அந்த ஆயிலில் வந்து ஃப்ரை ஆகிற மாதிரி எல்லாத்தையுமே கவர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ பொரியும் போது ஒரு மாதிரியான சவுண்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. அந்த அது செய்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாத்தையுமே எல்லா சைடும் நல்லா வந்து கொஞ்சம் கலர் மாதிரி கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டாச்சு. ஸோ இதை நல்லா ஃப்ரை ஆனோடனே எடுத்துட வேண்டியது. அப்படியே ஒவ்வொரு பேட்சாக நான் ரெடி பண்ணி வச்சுருந்தது எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரியான ஷீட்டும் நூடுல்ஸும் இங்கே நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குதான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி கிடைக்கிது, நீங்கள் வாங்கியிருக்கீங்க, யூஸ் பண்ணுறீங்கன்னா எனக்குமே சொல்லுங்கள் எங்கே கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம ஊரில் காரைக்காலில் கிடைக்குதா அப்படின்ட்டு எனக்கு சொல்லுங்கள். ஆன்லைன்லேயும் கிடைக்குதா அப்படின்ட்டு நான் இன்னும் செக் பண்ணலை. ஆன்லைனில் இந்த மாதிரி நூடுல்ஸ் இதெல்லாம் கிடைக்குதுன்னு தான் நினைக்கிறேன். அப்படி கிடைச்சா கூட நீங்களும் வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸ்ப்ரிங் ரோல். ரொம்பவே நல்லா இருந்தது. அதை எப்படா நிஹால் வந்து நோன்பு திறக்கிறதுக்கு முடியும்ன்ட்டு வீட்டில் தான் நோன்பு திறக்க போகிறேன்னு சொல்லி ரெடி ஆகிட்டார் அவரும். அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நல்லாவே இருந்துச்சு, டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதுக்கு வந்து ஒரு சாஸ் ஒன்று ரெடி பண்ணி காட்டியிருந்தாங்க. ஸோ அதையுமே நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணி பார்க்கலான்ட்டு ரெடி பண்ணேன். பட் டேஸ்ட் ஓகே, நல்லா தான் இருந்தது. பட் இதெல்லாம் வந்து அவ்வளோவா ஹெல்த்தி கிடையாதுன்னு நினைக்கிறேன். இது வந்து சோயா சாஸ், அப்புறம் வந்து டொமேட்டோ சாஸ், அப்புறம் செஸ்வான் சாஸ், அது கூட சில்லி ஃப்ளேக்ஸ், சால்ட், சுகர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக லாஸ்ட்டாக வினிகர் கொஞ்சமாக. அவங்க வச்சுருந்தது வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லிக்யூடாக இருந்தது. நான் ரெடி பண்ணது வந்து கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்ஸில் இருந்தது. பட் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப அதில் வந்து இது பண்ணி சாப்பிடல, லேசாக டிப் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டா போதும். எல்லாம் வந்து வயிற்றுக்கு ரொம்ப கெடுதல், அல்சர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அந்த ஒரு டேஸ்ட்டுக்காக ரெடி பண்ணியிருந்தேன். ரெடி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. உண்மையிலே டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. பட் இதெல்லாம் எப்படி சாப்பிட்றாங்க பச்சையா அப்படின்னு தெரியல. பட் அந்த ரோலுக்கு இதுதான் கரெக்டான ஒரு சாஸ்ன்னு நினைக்கிறேன். வெறும் டொமேட்டோ கெச்சப்புமே நம்ம இது பண்ணி சாப்பிட்டாலுமே நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இஃப்தாருக்கு உள்ளது எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டாச்சு. கூடவே புள்ள வந்து வடபுரியானா கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தான். நோம்பு கஞ்சியுமே அன்றைக்கி இங்கே வந்துடுச்சு நம்மளுக்கு. அல்ஹம்துலில்லாஹ் நோம்பு கஞ்சி கிடைக்கிறதா ரொம்ப ரொம்ப இதாக இருந்துச்சு. புள்ள வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தா, ஆனால் வந்துடுச்சு அதுக்குள்ளே. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷம் அந்த நேரத்தில்.
அவருக்கு வந்து ஃப்ரூட் மிக்சர் வந்து வாங்கிக்கிட்டு வந்தார். ஃப்ரூட் மிக்சரும் கொஞ்சமாக 2 பூரியா வடை அது மட்டும் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்திருந்தான். இது செய்கிறதுனால இது போதும் கொஞ்சமான்ட்டு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இஃப்தாருக்கு உள்ளது எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ பேங்கு சொன்னதும் நேற்று சொன்னதும் நம்ம நோம்பு திறக்கிறது தான். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் துவா செஞ்சுட்டு வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு உட்காந்து நானும் பேசிகிட்டு இருந்தோம். சின்ன பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ரெசிப்பியை அதுவும் புதுசாக ஃபஸ்ட் டைமாக அவங்க நினச்ச மாதிரி கிடைக்கிது அது பண்ணும்போது எப்படா சாப்பிடுவோங்கிற ஆர்வம் தானே இருக்கும். நம்மளே அப்படி தான் சம்டைம்ஸ் இருப்போம் எல்லா விஷயங்கள்லையும். அப்போ சின்ன பிள்ளைங்கள சொல்ல வேண்டியதில்லை. எப்போ நேற்று சொல்லுவாகான்னு சொல்லிட்டு பிள்ளை வந்து பேரிச்சம்பழம் சாப்பிட்டுட்டு அதை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தான். அந்த ரோலை அதில் கஞ்சியில் டிப் பண்ணி சாப்பிட்லாமான்னு இருந்தால் ஓகே எப்படி இருக்கும்னு தெரியாது. நம்ம நோன்பு கஞ்சிக்கே வடையும் பூரியானதான் டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ரோல் சாப்பிட ஆரம்பித்தோம். ரோல் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் வந்து கையில் உங்களுக்கு இந்த திங்ஸ் இருக்குதுன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த நூடுல்ஸ் இது மாதிரி நான் வந்து இப்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் பிள்ளை சொன்னால் நீ வந்து சப்பாத்தி இதுலேயே நூடுல்ஸ் வச்சு செஞ்சு கொடுத்தி அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஒரு நாளைக்கு செய்யமான்ட்டு பார்ப்போம். இன்ஷால்லா அல்லாஹ் வந்து நாடி இருந்தால் நம்மளுக்கு உடம்பு ரஹத்தாக இருந்தால் இன்ஷால்லா செய்யலாம் அப்படின்ட்டு. இன்ஷால்லா நெக்ஸ்ட் ஏதாவது நான் புதுசாக ஏதாவது ரெசிபி பண்ணாலுமே சரி கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னோடய ஷாப்பிங் ஒர்க்கும் இன்னும் முடியல. ஸோ அதை பற்றியுமே வந்து நான் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இன்ஷால்லா உங்களுக்கு நான் அதை பற்றியுமே ஷேர் பண்ணுறேன். என்னென்ன அது பண்ணேன்ட்டு நிஹால்குள்ளதையுமே இன்ஷால்லா என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸில் நான் இது பண்ணுறேன். ஸோ அன்றைக்கி வந்து அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு திறந்துட்டு ரோலுமே சாப்பிட்டாச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா இருந்தது. நிஹாலுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. செம்மையாக இருக்குது அப்படின்னா அந்த சாஸ் வந்து ரொம்ப டிப் பண்ணி சாப்பிட்டோம்னா நார்மலாக டிப் பண்ணி சாப்பிட்டாலே போதும்ட்டு. ஆனால் டேஸ்ட்டு பக்காவாக இருந்துச்சு அந்த சாஸோட இது. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயம் வயிறு கீறு புண்ணாயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கொஞ்சம் லேசாக இது பண்ணிக்கிட்டாச்சு. நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அம்மாவுமே சூப்பராக இருக்குண்டா. அல்ஹம்துலில்லாஹ் அதோட எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோவுமே இதோட முடியுது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு தான் நம்புறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஷாப்பிங் வீடியோஸாக இருக்கட்டும், அந்த ரெசிபியாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்ஷால்லா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இன்ஷால்லா அடுத்தடுத்து எனக்குமே வீடியோ போட ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்போதும் இருக்கும்னு நம்புகிறேன். இன்ஷால்லா அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.